திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பற்றாயனர் குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றோரணுக்களை கொல்லாமை உண்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. திருச்சிற்றம்பலம். பற்றாய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். மெய் உணர்வு நிலை பெறுவதற்கு துணையாய குரு வழிபாட்டிற்கும் பல மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை முதலியவை முக்கியமானவை. இருந்தாலும் சிறப்புடைய மாலை பிற உயிர்களை கொல்லாமைகள் பலவும் இசைந்த பண்பே. இன்னும் சிறப்புடைய அசையா விளக்கு உறுதிப்பட்ட மனமும் லிங்கம் இருதயத்தில் பொருந்தி நிற்கும் உயிராகிய ஒளியின் முனையுமாம். பற்றாய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் என்று கூறுகிறார். ஒரு உயர்ந்த குருவே அல்லது இறைவனை வழிபடுவதற்கு பல மலர்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் உண்மையான வழிபாட்டிற்கு செடிகளிலிருந்து பறிக்கப்படும் பூக்களை விட சிறந்த மலர்கள் சில உண்டு. மற்றொரு அணுக்களை கொல்லாமே ஒன்மலர். உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே, அதாவது அஹிம்சை என்று கூறுகிறோமே, அது வழிபாட்டிற்குரிய மிகச்சிறந்த ஒளி பொருந்திய மலராகும். நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும். அசைவற்ற சுடர் எப்படி ஒளி வீசுமோ அதுபோல சலனமற்ற நடுக்கமில்லாத மனமே இறைவனுக்கு காட்ட வேண்டிய உண்மையான தீபமாகும். உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே. இத்தகைய உயர்ந்த மனநிலையில் உள்ளவர்களின் உயிராற்றல் என்ன? ஆத்மா. உடல் கடந்து உச்சந்தலையில் சஹஸ்ரார சக்கரம் என்று கூறுகிறோமே, அந்த உச்சந்தலையில் இறைவனோடு இரண்டரை கலந்திருக்கும். அதனால் இந்த தத்துவத்தை விளக்கும் வகையில் நாயன்மார்கள் வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. அது பூசலார் நாயனார் என்பவரின் கதைதான். திருநின்றவூர் என்ற ஊரில் பூசலார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு இறைவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவரிடம் அதற்கு வசதி இல்லை. கைவிடாத அவர் தன் மனதிற்குள்ளேயே கோயில் கட்ட தீர்மானித்தார். ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து மனதாலேயே ஒவ்வொரு கல்லாக அடுக்கி கோயில் கட்டிவிட்டார். கோயிலின் அடித்தளம் முதல் கோபுரம் வரை நுணுக்கமாக செதுக்கினார். கடைசியில் கும்பாபிஷேகம் செய்ய ஒரு தேதியும் மனதிற்குள்ளேயே குறித்து கொண்டார். அதே நேரத்தில் காஞ்சியை ஆண்ட ராஜசிம்ம பல்லவன் நிஜமான கற்களை கொண்டு கைலாசநாதர் கோயிலை பிரம்மாண்டமாக கட்டி முடித்து அதே தேதியில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டான். ஆனால் கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் மன்னனின் கனவில் தோன்றிய இறைவன், பூசலார் கட்டிய கோயிலுக்கு நான் நாளை செல்ல வேண்டும், எனவே உன்னுடைய கோயிலுக்கு அந்த கும்பாபிஷேக தேதியை நீ மாற்றிக்கொள், உன்னுடைய கோயிலுக்கு வர இயலாது என்று கூறிவிட்டார். மன்னன் வியப்படைந்து யார் அந்த பூசலார் என்று தேடி சென்ற போதுதான் தெரிந்தது அவர் ஒரு கற்கூட இல்லாமலே மனதாலேயே கோயில் கட்டியவர் என்று. இதனுடைய நீதி என்ன? வெளியே காட்டும் ஆடம்பரமான மலர்களை விட ஒரு உயிரை கொல்லாத கருணையும், அதாவது மலர், அசைவற்ற தூய்மையான மனமுமே தீபம் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவே ஆகும். பற்றாய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றொரு அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.